அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, கேள்வி கேட்பது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காரு. கேள்வி கேட்பது என்பது மிக மிக சரியானது. கேள்வியிலிருந்து தான் எல்லாமே பிறக்குது. ஒரு ஞானம் என்பதே கேள்வியிலிருந்து பிறப்பது தான். இந்த மாயைகளில் இருந்து மனிதனை மேம்படுத்தி கொண்டு செல்வது எது என்றால் அது கேள்விதான். அப்போ ஒரு மனிதனுக்குள் கேள்வி என்று ஒன்று பிறக்குது அப்படின்னால் அவன் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறான், அவன் தன் அறிவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்றது தான் அதற்கு பொருள். ஒருவன் சிந்திக்க வேண்டுமென்றால் அவன் கேள்வி கேட்க வேண்டும். அவன் பகுத்தறிவையும் தன்னுடைய அறிவையும் பயன்படுத்த வேண்டுமென்றால் அவன் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்க தயாராக இருப்பவர்களிடம் மிகப்பெரிய ஒரு தைரியத்தை நாம் பார்க்க முடியும். மிகப்பெரிய சமூக பொறுப்பை நாம் பார்க்க முடியும். ஆனால் கேள்வி யாரை நோக்கி கேட்க வேண்டும் என்றால், உண்மையான பதிலை உங்களுக்கு கூற யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்களை நோக்கி நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். இந்த பொய்யான கட்டுக்கதையெல்லாம் காலங்காலமாக சொல்லப்படும் இந்த கட்டுக்கதைகளை சொல்பவர்களிடம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஏனென்று கேட்டீர்களேயானால் அவர்களுடைய சிந்திக்கும் திறன் அதிகமாக அவர்களிடம் இருக்காது. அவர்கள் எப்போதும் ஒரே ஃபார்மட் போல், இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கக்குள்ளே 10வது அந்த சிலபஸ் எல்லாருக்கும் அதே தான் வரும். அதே போல் ஒரு சிலபஸை வச்சுருக்கான். அந்த சிலபஸை தான் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அதுலேருந்து தான் எடுத்து பதிலை கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு முற்போக்கு சிந்தனை, பகுத்தறிவு இருக்குமா அப்படின்னால் இந்த இதிகாசங்கள், வேதங்கள், மற்ற சொற்பொழிவுகள் கேட்டு அதிலிருந்து பதில் சொல்பவர்களுக்கு, போலி குருமார்களுக்கு இந்த கேள்வி என்பதே பிடிக்காது. அப்படி நீங்கள் கேள்வி கேட்டீர்களேயானால் அந்த இதிகாசத்தில் இருந்தும் அந்த ஃபார்மட் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிற அந்த ஃபார்மட்டில் இருந்து தான் உங்களுக்கு பதில் சொல்வார்கள். நீங்கள் கேள்வி கேட்கும் அந்த கேள்வியை சார்ந்த பதிலை சொல்லாமல் சில கதைகளை சொல்லி மழுப்பி ஒரு சப்பக்கட்டு கட்டுவார்கள். அது நேரடியான பதிலாக இருக்காது. அப்போ கேள்வி கேட்பது என்பது தான் மிக மிக மனிதனுடைய சிந்திக்கும் திறனை அதிகமாக வளர்க்கும் என்பது